இங்கே கேட்குறாங்களா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை அப்படி பயங்கரமாக பாதுகாக்கிறோம்னு சொல்கிறாருல முதலமைச்சர். இன்னைக்கு எங்கள் தலைவர் தோல் உரிச்சிட்டார். அதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர். எத்தனை எதிரிகள் எங்கள் தலைவருக்கு முன்னால் வந்து நின்றாலும் வெல்வது தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை உறுதிபட சொல்வதற்கான ஒரு மாநாட்டை இன்றைக்கு வேலூர் கண்டிருக்கிறது. எங்கே போனாலும் தனி விமானத்தில் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து இப்படி சாலை மார்க்கமாக வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு புள்ளி விவரப்படி சொல்கிறேன், 3.5 லட்சம் மக்கள் சாலை நெடுகிலும் பார்த்தோரா. திடலில் வெளியில் நின்னது கிட்டத்தட்ட 60,000த்திற்கு மேற்பட்டவர்கள் பார்ப்பதற்காக நின்றவர்கள். 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டுக்கிறீங்க, 2 கட்சியுமே மக்களுக்கான மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னும் கூட்டணியை சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அஞ்சி நடுங்குகிற காரணத்தால் வாரந்தோறும் மாநாடு. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு அண்டர்டீலிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு பொதுவான எதிரியே விஜய் தான். விஜய் வீழ்த்தணும், அது நீ வீழ்த்தினாலும் பரவாயில்ல, நான் வீழ்த்தினாலும் பரவாயில்ல. இதுதான் அவங்களுடைய விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்திருக்கு கூட்டணி. அரசு வேலை கொடுப்பதற்காக அரசு கொடுக்கணும் அந்த வேலையை, அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குறான். அதுக்கு 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறான் அந்த KN நேரு. தலைவர் வேற மரியாதையாக பேசுவேன், நான் இவங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த 1020 கோடி கொள்ளையடித்திருக்கிற இந்த KN நேருவை கைது செய்வதற்கு துப்பில்லாத அரசு. அப்போ எங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? அப்போ ஸ்டாலின் இதில் குற்றவாளி, நாங்கள் ஸ்டாலினே கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துகிற மாநிலமாக மாறிடுச்சு. 300 கோடி பணம் தேமுதிக சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்ப 6 சீட்டுகளுக்காக 300 கோடி ரூபா பணத்திற்காக இன்றைக்கு விலை போகிற. ஏன்னா அவங்க கொள்ளையடிச்சு வச்சுங்க. 300 கோடிலாம் சாதாரண. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா உயிரோடு வச்சு சத்தியமாக அவர் செத்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். V1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் சார் நம்மோட இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். தலைவர் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, உங்களுடைய தலைவர் எப்படி சார் இருக்கு? நமக்கான தலைவர். ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார் அந்த வரவேற்புலேருந்து நான் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நீங்கள் ரோட் ஷோ எனக்கு கொடுக்க மாட்டீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, 5000 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுப்பீங்க, இப்படிலாம் கவர்மெண்ட் போட்டால் கூட எங்களுக்கான லீடரை நாங்கள் வந்து பார்க்க வரோம் அப்படின்ட்டு மக்கள் வர வழியெல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடு சார். இது வரைக்கும் என்னோட இதில் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு அன்பிளான்டு ஒரு ரோட் ஷோவே நடத்தியிருக்காங்க. அந்த வரவேற்பு எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டுகிறார். அது எந்த மாதிரி புரட்சி அப்படின்னா, அன்றாடங்காட்சி மக்களின், அடித்தட்டு மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், எளிய மக்கள் சுகமாக வாழ வேண்டும், இல்லாதவர்கள் இருப்பவர்கள் போல வாழ வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுத்து செல்வதற்காக இன்றைக்கி முதலாக சென்னையிலிருந்தே அவர் மகிழுந்தில் கிளம்பினார். ஏன்னா அவர் மேலே வைக்கப்பட்ட இன்னொரு விமர்சனம் வந்து எங்கே போனாலும் தனி விமானத்தில் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து இப்படி சாலை மார்க்கமாக வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சென்னையிலேருந்து அவர் கிளம்பினார். கிட்டத்தட்ட 137 கிலோமீட்டர் பயணம். இடையில் அவர் சென்ற வாகனத்திலேருந்து இறங்கி இன்னொரு வாகனத்துக்கு அவர் மாறுகிறார். அது காரணம் என்னென்னா, நெருங்க கூட்டம் கூடிரும். அப்போ சிறிய காராக இருந்தால் ஏறிடுவாங்க காரில். அதனால் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு இடத்துல மாறும்பொழுது சுற்றி வளைச்சிக்கிறாங்க தொண்டர்களை. அதாவது இன்னைக்கு புள்ளி விவரப்படி சொல்கிறேன், 3.5 லட்சம் மக்கள் சாலை நெடுகிலும் பார்த்தோரா. திடலில் வெளியில் நின்னது கிட்டத்தட்ட 60,000த்திற்கு மேற்பட்டவர்கள் பார்ப்பதற்காக நின்றவர்கள். உள்ள கிட்டத்தட்ட 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, வேலூருங்கிறது ஒரு வரலாற்று பொக்கிஷம் நிறைந்த புண்ணிய தேசம். உங்களுக்கு தெரியும், பல்லவர்கள், சோழகர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், ஆற்காடு நவாஃப்கள், பிஜப்பூர் மன்னர் முதல் கொண்டு, ஏன் ஆங்கிலேய வல்லாதிக்க முதற்கொண்டு ஆண்ட தேசம் அது. ஏன் வேலூர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. வேலாயுதத்தை எடுத்துக்கொண்டு எதிரிகளை வீழ்த்துவதற்காக முருகனே களமிறங்கிய பூமி தான் வேலூர். இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கும் அந்த வேல் வந்து நினைவு பரிசாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவர் அணிவிச்ச மாலை கூட மயில் இறகுகளால் புனையப்பட்ட ஒரு மாலை. ஏன்
அதாவது சேவல் கூவி விடியாத பொழுதை குயில் கூவி விடிய வைக்கிறது என்பார்கள். அதே போல் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்த மயிலை அவர் வைத்து கொண்டு தான் களத்திலே நின்றார் என்பதெல்லாம் புராணங்கள் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் தான் வேலாயுதத்தை எடுத்துக்கொண்டு எதிரிகளை வீழ்த்திய வேலூரில் எங்கள் தலைவர் இன்றைக்கு வீர முழக்கம் பெற்றிருக்கிறார். சாதாரண முழக்கம் அல்லது. அந்த முழக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 23 கட்சிகளை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் களமிறங்குகிறது. ஈழதாயகத்தை அளிப்பதற்காக 23 நாடுகள் ஒன்று சேர்ந்ததைப் போல. ஆனால் வரலாறு தவறாக எழுதிவிடாது. ஈழம் வென்றே தீரும் என்றுதான் இன்றைக்கும் தமிழர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை போலதான் எத்தனை எதிரிகள் எங்கள் தலைவருக்கு முன்னால் வந்து நின்றாலும் வெல்வது தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை உறுதிபட சொல்வதற்கான ஒரு மாநாட்டை இன்றைக்கு வேலூர் கண்டிருக்கிறது. அவர் கண்கலங்கி எழுதார். ஏன் என்னை எதிர்க்கிறார்கள்? 23 பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னார். அதில் சொன்னார், அறிவாலயம் நிழலுக்கு செல்கிறவர்களெல்லாம் கூட்டணிகளாக மாறுகிறார்கள். நான் ஒன்று கேட்குறேன், என்னென்னா, நீங்கள் தான் நாட்டு மக்களுக்கு நல்லதே செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. 60 ஆண்டு காலம் உங்கள் திராவிட இயக்கம் இந்த புண்ணிய தேசத்தை ஆண்டிருக்கிறது. 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டிருக்கிறீங்க. 2 கட்சியுமே மக்களுக்கான மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. அப்புறம் ஏன் இன்னும் கூட்டணியை சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அஞ்சி நடுங்குகிற காரணத்தால் வாரந்தோறும் மாநாடு. அதிமுக மாநாடு போட்டிருக்காங்களா? இல்லை, அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. என்ன சுற்றுப்பயணம்? ஒரு மாவட்டமாக பார்க்குற சட்டமன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வானூர்தி, உலங்கு வானூர்தி மூலமாக போய் ஒவ்வொரு மாவட்டத்தில் இறங்கி மிக பிரமாண்டமாக ஒரு மாநாட்டை கூட்டுவாங்க. மாவட்டந்தோறும் மாநாடுன்னு சொல்லிட்டு. ஏன் வந்து எடப்பாடியார் அதை கூட்டலைன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு அண்டர் டீலிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு பொதுவான எதிரியே விஜய் தான். விஜய் வீழ்த்தணும். அது நீ வீழ்த்தினாலும் பரவாயில்ல, நான் வீழ்த்தினாலும் பரவாயில்ல. இதான் அவங்களுடைய விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துருக்கு கூட்டணி. இப்போ நீங்கள் இந்த அண்டான்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? திமுகவில் சொம்புதிக்கு வரணும் ஆதரவாளர்னு அவர் பத்திரிகையாளர் சார். அவர் தானே சொன்னார் அண்டான்னு, நான் சொல்லலையே. ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். இப்போ அவர் ஒரு பேட்டியில், நான் அது ஒரு டிபேட்டில் பார்த்தேன். நெறியாளர் பார்த்தும் அப்படியே கண்ணடிக்கிறான். எதிர்கட்சியாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த நாம் டம்ளரு, ஓம் டம்ளரா, இவங்களெல்லாம் பார்த்தும் கண்ணை சச்சு பேச சொல்கிறான். அப்படின்னா என்ன? பொது எதிரியே விஜய் தான், வீழ்த்துவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு அவன் சைகை காட்டினது இருக்கு பாருங்க. அது சாதாரணமானது இல்லை. நம்ம 2 பேரும் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்று, இந்த அதிமுக திமுக ரகசிய உடன்பாடுங்கிறத பல விஷயங்கள பார்க்கலாம். ஒன்று, ரோடு கான்ட்ராக்டர் இன்றைக்கி வந்து எடப்பாடியினுடைய மச்சினம் தான் தமிழ்நாடு முழுக்க ரோடு டெண்டர்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கட்சியில் ஆளே இல்லையா? ஒன்று. அதிமுகவில் யார் மணல் கொள்ளையடிச்சாங்களோ அவங்க தான் திமுகவிலையும் மணல் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. சரி தானே? இப்போ இதெல்லாம் அங்கே கப்பம் கட்டின அதே மணல் கொள்ளை இந்த கட்சிக்கும் கப்பம் கட்டுதில்ல. இப்போ அதுக்கு பேர் என்ன? சரி, எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இதுவரை திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இதை பார்த்துருக்கீங்களா 5 வருஷத்தில்? ஆர்ப்பாட்டமாக நடத்தப்படல சார். பட் இபிஎஸ் அவர்கள் போகிற இடமெல்லாம் வந்து திமுக தான் விமர்சனம் செய்யும். ஓட்டு விழுகணும்ல, கொஞ்சமாவது வாங்கணும்ல. நீங்கள் ஏற்கனவே 18.2% தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட குறைஞ்சினா இன்னும் பெருத்த அவமானம் இல்லை சார். கூட பாஜக இருக்குது, அதான் இருக்கட்டும். இது மாநில தேர்தல். மாநில தேர்தலில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாரை நம்மளை ஆளணும் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு போராடிய வரலாறு உண்டா? ஏன்னா அதான் முதல் சம்பவம் அந்த ஆட்சியில். கொடுமையான சம்பவம் அது. போராடினாங்களா? எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம்? சரி, 33 34 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களா? 39 ரேஃபன் மர்டர், கற்பழித்து படுகொலை. இங்கே கேட்குறாங்களா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை அப்படி பயங்கரமாக பாதுகாக்கிறோம்னு சொல்கிறாருல முதலமைச்சர். இன்றைக்கி எங்கள் தலைவர் தோல் உரிச்சிட்டார். அதை எங்கே கொடுத்துருக்கீங்க? 39 ரேஃபன் மர்டர், கற்பழித்து படுகொலை. அதில் 14 குழந்தைகள் 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறா சொல்லுங்கள் பார்ப்போம். இதை எடுத்து அதிமுக போராடிய வரலாறு உண்டா? ஏன் போராடலாம்? கனிம வள கொள்ளை நடக்குதுல்ல, கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கல எல்லாமே. சரி, அதை விட்டுருங்க. 1020 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி பொருளாதார குற்றப்பிரிவு அறிக்கை தாக்கல் செய்தும் உயர்நீதிமன்றம் வந்து அவர் மேலே வழக்கு போடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அதிமுக ஏன் இன்னும் போராட வரல?
இப்போ நாங்கள் கேட்குறோம்ல, கேள்வி கேட்குறோம்ல, எங்கடா 1020 கோடி ரூபா எங்கே கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா, 1 கிலோ 500 ரூபா ஒரு கோடி 500 ரூபா தாள் இருக்குன்னு வச்சுங்களேன். எத்தனை கிலோன்னு தெரியுமா? தெரியல சார். 18 கிலோ. 18. நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனாயிரம் கோடி 1020 கோடியை நீ கொள்ளையடிச்சு வச்சுக்கல. அப்போ 1020 கோடிக்கு இண்டு 18 பேருக்குங்க எத்தனை கோடி கிலோ வருது? அதை எங்கேயா பதுக்கி வச்சிருக்கிய? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் சில ஆதாரங்களோடு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேஎன் நேரு மீது நம்ம தான் வெளிப்படையாக பேசுகிறோமே, கேஎன் நேரு வந்து அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லை. ஏன் இதுவரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இந்த அரசு? நான் சொல்கிறேன், அமைச்சர் சார், நான் சொல்கிறேன், அமைச்சராக இருந்தாலும் குற்றவாளி இல்லை. தேராமன்னா செப்புவதுடையன்னு இருக்கான். மன்னனே தப்பு பண்ணாலும் தவறு தானே. நிலை குலைந்து செத்து போன பாண்டிய மன்னன் ஆண்ட தேசம் உள்ளது. அவங்க அமைச்சர் மீது அவங்களே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இருக்கா சார்? இல்லை, எடுக்கணும்ல. அதானே நேர்மையான அரசு. நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் கேஎன் நேரு, பெரிய கருப்பன், அப்புறம் வந்து அந்த வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு, கொள்ளைத்துறை அமைச்சர்கள் ஒரு பக்கம், கொள்ளை அடிக்கிறதுக்கே சில அமைச்சர்களை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ இவர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கணும். எடுக்க தவறிய முதலமைச்சரை கைது செய்யணுமா இல்லையா? ஒரு திருடனை கைது பண்ணுறோம், திருடனை பாதுகாத்தவனையும் கைது பண்ணுதில்ல அந்த அரசு. அப்போ ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். குற்றவாளியை பாதுகாக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு. அப்போ கைது பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஏற்கனவே 10 ரூபா பாட்டில் பாலாஜியை நீங்கள் கைது பண்ணலை. யார் கைது பண்ணது? பொருளாதார குற்றப்பிரிவு கைது பண்ணிச்சு, அது தப்புன்னு சொன்னீங்க. சரி, இப்போ அவங்க கைது பண்ணலை, நீங்கள் கைது பண்ணணும்ல. இன்னொரு செய்தியும் அதில் இருக்குது. இவர்கள் அடித்த கொள்ளையில் பங்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கும் போயிருக்கு. இதை நான் சொல்லலை, வருமான வரித்துறையே சொல்லுது. அப்போ அவங்களே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாமே சார். ஏன் மாநில அரசுகிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ட்டு? இல்லை, மாநில அரசின் உரிமைகளை பறிகொடுத்துடக்கூடாதுங்கிறத நம்மளும் கவனமாக இருக்கணும். அப்போ கருணாநிதி வந்து இந்த மாநில சுயாட்சிக்காக தான் போராடணும்னு சொல்லிக்கிறாங்க. பட் அண்ணாவே போராடிட்டார் அதுக்கு. ஸ்டாலின் மாநில சுயாட்சி உரிமையை வந்து பிரதிபலிக்கிறார்ல, அதுக்கு நம்ம பக்கபலமாக இருப்போம், தப்பு இல்லை. ஆனால் மாநில சுயாட்சியில் தெளிவு வேண்டும்ல. இப்போ பணி நியமனத்திற்காக 888 கோடி கேஎன் நேரு அடித்த கொள்ளை. பணி நியமனம்னா நிறைய பேருக்கு என்ன பணி நியமனம்னா தெரியல. பணி பெய்கிற நியமனமானு கேட்பான், தெரியலை மக்களுக்கு. பணி நியமனம்னா அரசு வேலை கொடுப்பதற்காக அரசு கொடுக்கணும் அந்த வேலையை, அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குறான். அதுக்கு 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறான் அந்த கேஎன் நேரு. எங்கள் தலைவர் வேறு மரியாதையாக பேசுவேன், நான் இவங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் எங்கள் தலைவர், இல்லை கொள்ளை அடித்தாலும் பரவாயில்ல, கொள்ளை நடந்தாலும் பரவாயில்ல, கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, அவன் மனிதன் தானே, கொஞ்சம் மரியாதை கொடுங்கிறாரு. நாகரிக அரசியல் பண்ணுறாரு சார். உண்மையிலே நாகரிக அரசியல். எனக்கு அந்த மாதிரி பேச தெரியல. ஏன்னா இந்த நாதாரிகள்கிட்ட போய் நாகரிக அரசியல் எப்படி பேச முடியும்? அடுத்து பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைகேடு. இதுதான் இப்போ வழக்காக இருக்கிறது. 1020 கோடி ஊழல். டெண்டர் முறைகேடுனா நிறைய பேருக்கு தெரியல என்னென்னு. இப்போ இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் துறையில் பணி நியமனம் மட்டுமல்ல, டெண்டர் முறைகேடு. டெண்டர் முறைகேடுனா வருகிற டெண்டர், தண்ணி குழா அமைக்கணும், அப்புறம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம்னா அதுக்கு பொறுப்பு இவர் தான். பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம் அவர் தான் பொறுப்பு. இதில் டெண்டர் வந்து அதை எடுக்கிறவன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் அந்த டெண்டரை நான் எடுத்து மக்களுக்கு நான் விநியோகம் பண்ணுறேன்னு சொல்கிறவன்கிட்ட அதில் முறைகேடு பண்ணி 1020 கோடி. நம்ம மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன், செத்தா ஒரு கோடி புது வீடு கொண்டாந்து கொடுப்பான், பிறந்தா ஒரு காடா துணியை வாங்கி போடுவான், அதுதான் கோடி துணின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தெருவில் இருக்கிற திண்ணை கொடியை சொல்லுவோம். இதனோட புதுசாக கோடின்னு சொல்கிறாங்க. பணம்டா, அதான் முதவே சொன்னேன். 1 கோடி என்பது 18 கிலோ. இப்போ 1020 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு அந்த அமைச்சர். இந்த பணம் எங்கே கொண்டே அதை அடுக்கி வைக்கிறதுக்கு இரும்புல கல்தூண் கட்டணும். மிகப்பெரிய வார்புரும்புகளில் தான் இவங்க கட்டடம் கட்டி அந்த பணத்தை பதுக்க முடியும். இல்லைன்னா தாங்காது, கட்டடம்லாம் தாங்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா பணியிடை மாற்றம். ஒருத்தர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலை செய்கிறான், அவன் சொந்த மாவட்டம் திருவள்ளூர். பொண்டாட்டி பிள்ளையை கூட்டியை கொண்டு அங்கே வச்சுட்டு வேலை செய்ய முடியாது, கஷ்டம் இருக்குது. சாரிங்க, அவன் மாவட்டத்திலே போகிறது சார், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, அப்படியே மாற்றுறேன், 35 லட்சம் கொடு. இப்போ இந்த அதிகாரி 35 லட்சம் கொடுத்து உனக்கு ராமநாதபுரத்துலேருந்து திருவள்ளூருக்கு வர்றான்னு சொன்னால், அப்போ அவன் ஏன் கொள்ளையடிக்க மாட்டான்? அவன் அந்த காசை திரும்ப எடுக்கணும்ல. அப்போ இந்த கொள்ளையை ஊக்குவிப்பவர்கள் யார்? இந்த அமைச்சர்கள் தானே. அப்போ இந்த 1020 கோடி கொள்ளையடித்திருக்கிற இந்த கேஎன் நேருவை கைது செய்வதற்கு துப்பில்லாத அரசு.
அப்போ எங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? அப்போ ஸ்டாலின் இதில் குற்றவாளி. நாங்கள் ஸ்டாலினே கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன் பண்ணக்கூடாது? சட்டத்தில் இடம் இல்லையா? சட்டமே அவங்க கையில் தான் சார் இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் அவங்களுக்கும் ஒன்று, எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. இன்னொன்று சொன்னார், அதாவது வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை கொஞ்சமாக படிச்சிட்டார் எங்கள் தலைவர். மலை கிராமங்களில் மருத்துவ வசதி ஏற்பாடு செய்யப்படும். இன்றைக்கி நான் பார்க்குறேன், சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் கத்தரி மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் உச்சியில் வாழ்கிறான். அவர்கள் எல்லாம் மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது இடம்பெயர்ந்து மலைக்கு போனவன். அங்கே பிரசவம் பார்க்கணும்னு சொன்னால் கழுதையில் தான் கொண்டு வராங்க. இல்லைன்னா மூங்கில் தொப்பையில் வெட்டி அதில் சேலையில் தொட்டி கட்டி அதுக்குள்ளே கர்ப்பிணி பெண்ணை கொண்டுட்டு வந்தோம். வரும்போதே நிறைய குழந்தை இறந்துருக்கு, நிறைய தாய் இறந்துருக்கு. இதை தான் எங்கள் தலைவர், எப்படி தான் எங்கள் தலைவர் இதெல்லாம் யோசிக்கிறாருன்னு தெரியல. இப்போ நான் யோசிப்போம், நான் மலைவாழ் மக்களோடு நான் வாழ்ந்தவன், அவங்களுடைய அனுபவம் எனக்கு இருக்குது. அங்கே மருத்துவமனை தொடங்கணுங்கிறார், அங்கே தெருவிளக்கு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அவங்க மக்கள் தானே. இந்த தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு எங்கள் தலைவர் வேலூரில் வந்து யோசிச்சிருக்கிறாரு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இன்றைக்கி எங்கள் தலைவர் பேசிய பேச்சு திமுகவை அலறடித்திருக்கிறது. இன்னொன்று சொன்னார், அறிவாலய நிலையில் தங்குபவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து கூட்டணி. யாரை சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒரு போயிருக்காங்க. அதில் ஒரு என்னென்னா 300 கோடி பணம் தேமுதிக சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 6 சீட்டு ப்ளஸ் 1 நாடாளுமன்றம். அதில் மாநிலங்களவை, மக்களவை இல்லை, மாநிலங்களவை. அற்ப 6 சீட்டுகளுக்காக 300 கோடி ரூபா பணத்திற்காக இன்றைக்கு விலை போகிற. ஏன்னா அவங்க கொள்ளையடிச்சு வச்சுங்க. 300 கோடிலாம் சாதாரண. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் உயிரோடு வச்சே சத்தியமாக அவர் செத்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கன்றாவிலாம் அவர் பார்க்காம செத்துட்டார். அவ்வளவு தூய்மையான, நேர்மையான, அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் விஜயகாந்த் அவர்கள். நன்றி சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு நன்றி.